இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான நண்டு மசாலா ரெசிபி. இதை மட்டும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா யாரெல்லாம் உங்கள் வீட்டில் நண்டு சாப்பிட மாட்டாங்களோ அவங்கெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அப்படி இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு 1/2 kg நண்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் எதுவுமே சேர்த்தாமல் ட்ரையாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நான் ஒரு இடிக்கல்ல சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் 1-2 தட்டி இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம், நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பாதி வதங்கி வரணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஆயில்லையே இந்த மசாலாவை ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இப்போ இந்த மசாலா கூட நல்லா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாலேயே நண்டு வெந்து வரட்டும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த நண்டு மசாலாலே நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சோம்பு, சீரகம், அதை பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுருக்குன்னு காரசாரமான ஒரு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் நண்டு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.